ஜீவா சார் வேற தூங்கிட்டு இருக்காரே. சார் சார் ஜீவா சார் ஜீவா சார் 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 ஜீவா சார் சார் ஜீவா சார் என்னாச்சு பூங்கொடி? சார் டைம் பாருங்க 4:10 ஆயிடுச்சு. சார் பால் பாக்கெட் போட போனோம். சரி வா போலாம். இவங்க எதுக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குறாங்க? தெரியலையே சார். சரி நமக்கு எதுக்கு, வா நம்ம போய் வேலையை பார்ப்போம். சார் அலாரம் வச்சுட்டு ஹாலிலே தூங்குறாங்கன்னா ஏதாவது முக்கியமான வேலையா இருக்க போது. அவங்கள கொஞ்சம் எழுப்பி விடுங்க. அவங்க ஒன்று மதிக்கலைனாலும் நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற பாரு, உன் மனசு யாருக்குமே வராது பூங்கொடி. அம்மா 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 எழுந்துருமா, அம்மா எழுந்துருமா, அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா எந்திரிமா. அம்மா. ஐயோ தீபி, என்னடா என்னாச்சு? ஐயோ ஏப்பா நீ எப்படி எந்திரிச்ச? என்ன நானும் பூங்கொடியா போய் எந்திரிச்சிட்டோம். நீங்க தான் இந்த அலார சத்தத்துல அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. நினைச்சா எந்திரிச்சு சுறுசுறுப்பா நிக்கிறா. தூங்குறதுக்கு பிளான் பண்ணவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அம்மா உன்னதான் எதுக்கு அலாரம் வச்ச? அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வச்சேன். என்ன முக்கியமான விஷயம்? நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் மண்ணா போச்சே, நீ போ. சரி நாங்க போயிட்டு வரோம், வா. ஏ தீபி எழுந்திரு. ஏ தீபி எழுந்திரு. ஆண்டி நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, என்னோட ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன ஆண்டி அவங்க நல்லா தூங்குறாங்களா? தூங்குனது அவங்க இல்ல, நாம. அவங்க எப்பவோ போயிட்டாங்க. போயிட்டாங்களா? நீ என்னடானா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. அவங்க குடிச்ச பால்ல தூக்க மாத்திரையை கலந்த அப்புறம் எப்படி ஆண்டி எழுந்தாங்க? அது எப்படின்னு தெரியல, ஆனா இந்த பிளான் சொதப்பிடுச்சு, அது மட்டும் தெரியுது. சரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. இவங்க இப்ப வேலைக்கு போலாம், ஆனா திரும்ப வரும்போது வெறும் கையோட தான் வருவாங்க. என்ன சொல்ற தீபி? சொல்றேன், ஒண்ணு பூங்கொடிக்கு வேலை போகணும், இல்லனா இன்னைக்கு அவ ஜெயிலுக்கு போவா. அது எப்படி? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு? சொன்ன பிளான்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் எப்படி கரெக்டாக கச்சிதமாக பண்ணணும், அதே மாதிரி இதையும் கரெக்டாக பண்ணிடுவேன். அதுக்கு வசதியா ஒரு ஆள் வந்து மாட்டிருக்கான். யாரு? அந்த அபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே பால் பாக்கெட் போட்டுட்டு இருந்தவன்.
தான் மானமும் வருமானமும் போனதுல ரொம்ப கொதிச்சு போயிருக்கான். அடிப்பட்ட பாம்பு நினப்புல வச்சுக்கிட்டு எப்படி பழி வாங்குமோ அதே மாதிரி இவனும் கரெக்டா பண்ணுவான். அவங்க நமக்கு மட்டும் எதிரி இல்ல, இவனுக்கும் எதிரி தான். இத பணத்துக்காக மட்டும் இல்லாம பழி வாங்குறதுக்கும் சேர்த்து இவன் பண்ணுவான். சரி, அப்ப அவனை யூஸ் பண்ணிக்கோ. மேட்ரு முடிச்சதும் எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். வச்சுட்டுமா? தீபி, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உங்களுக்கு இப்ப புரியாது ஆண்டி. அவளை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணோம், அப்போ உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தா இரு, நானே போய் போட்டு வரேன். என்ன பூங்குடி, இன்னும் ஒரு பால் பாக்கெட் மிச்சம் இருக்கு. ஏதாவது ஒரு வீட்டுக்கு போட மறந்துட்டியா? இல்ல சார், எல்லா வீட்டுக்குமே கரெக்டா கொடுத்துட்டேன். நானும் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் எப்படி ஒரு பாக்கெட் பேலன்ஸ் இருக்கு? நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு வீட்டை மிஸ் பண்ணிருக்க போற. இல்ல சார், நல்லா தெரியும், எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டேன். அப்போ நாம வாங்கிட்டு வந்த இடத்துல ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களா? அப்படிலாம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு ட்ரேக்கு இத்தனை பாக்கெட்டுன்னு கரெக்டா எண்ணி தான் கொடுப்பாங்க. விடு, இன்னைக்கு ஒன்று அதிகமா இருக்கு. நாம இந்த பால் பாக்கெட்டை வாங்கின இடத்துல திருப்பி கொடுத்துருவோம். சரிங்க சார். யாரு சார்? தெரியலையே, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ, என்ன சார், ஏதோ அண்ணாமலை ரஜினி குஷ்பு மாதிரி ஜோடியா சைக்கிளில் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு அப்புறமா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நீ போட்ட பால் பாக்கெட்ல ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குமே? ஆமா. இதுக்கே ஷாக்கானா எப்படி சார்? இன்னும் ஷாக் ஆகுறதுக்கு நிறைய மேட்ரு இருக்கு. ஹலோ, யார் நீங்க? ஆமா, இங்க ஒரு பால் பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி பிரதர்? எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாக்கெட் வச்சதே நான் தானே சார். நீங்க தான் வச்சீங்களா? என்ன விஷயத்துக்காக? விஷயத்துக்காக வைக்கல, அந்த பால் பாக்கெட்ல விஷத்தை வச்சிருக்கேன். ஹே, என்ன சொல்ற? அது தெரியாம ரெண்டு பேரும் எல்லார் வீட்டுக்கும் பால் பாக்கெட் வேற கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த பால் பாக்கெட்டு யார் வீட்டுக்கு போச்சோ, யார் அதை குடிக்க போறாங்களோ யாருக்குமே தெரியாது சார். ஆனா அந்த பால் பாக்கெட்னால ஒரு உயிரோ பல உயிரோ போறதை மட்டும் யாராலையும் தடுக்க முடியாது. டேய், என்னடா சொல்ற? எந்த பாக்கெட்ல விஷத்தை வச்சிருக்க? என்னது, விஷமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு வீட்டுல சாவு விழும். அப்ப தெரியும் எந்த பால் பாக்கெட்ல வச்சேன்னு. முடிஞ்சா காப்பாத்திக்க, இல்ல கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போக நீயும் ஆளு ரெடியா இருங்க. பாய். டேய் டேய், யாருக்காவது ஏதாவது ஆச்சு? ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? பால் பாக்கெட் எல்லார் வீட்லயும் கொடுத்தாச்சு சார். இப்ப என்ன பண்றது? இப்ப வேற வழியில போங்குடி. அந்த ஒரு பால் பாக்கெட்னால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? வேகமா எல்லா வீட்டுக்கும் திரும்பி போ. ஓபன் பண்ணாத பாக்கெட்டை ரிட்டர்ன் வாங்கு. பாலை காய்ச்சிட்டாங்கன்னா குடிக்க விடாத. சப்போஸ் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லு. நான் இந்த பக்கமா போறேன், நீ அந்த பக்கமா போ. சீக்கிரம் போ.
ஜீவா என்னாச்சு? எல்லார் வீட்லயும் பால் பாக்கெட் ரிட்டர்ன் வாங்கியிருக்கீங்க, காய்ச்சின பாலெல்லாம் வாங்கி கொட்டியிருக்கீங்க, குழந்தை குடிக்க போன பாலையும் வாங்கி தட்டி விட்டுருக்கீங்களாமே, என்னாச்சு? ஒவ்வொரு வீட்ல இருந்து போன் மேல போனா வந்துகிட்டு இருக்கு. அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்க இப்படி பதில் பேசாம இருந்தா எப்படி? என்னாச்சு? எதுக்காக இப்படி பண்ணீங்க? நாங்க கொடுத்த பால்ல ஏதோ ஒரு பால்ல விஷம் கலந்துருக்கு சார். என்னது, விஷமா? என்ன சொல்ற? யார் கலந்தது? எதுக்காக கலந்தாங்க? அது தெரியல சார். எல்லார் வீட்லயும் கொடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷம் கலந்துருக்கிறதா எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பதறி அடிச்சுட்டு போய் திரும்ப எல்லார் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நின்று இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை சார். தயவு செஞ்சு யாரையும் தப்பாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்கள் சார். இந்த விஷயத்தை எப்படிப்பா சாதாரணமாக எடுத்துக்க முடியும்? யார் பண்ணியிருப்பாங்க? எங்களுக்கும் தெரியல சார். நாங்கள் இங்கே வேலை பார்க்குறது பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்ப என்ன, தொழில் போட்டியா? ஆமாம் சார், அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். எப்படி பாப்ப? ஒவ்வொரு பால் பாக்கெட்டா உடைச்சு பாப்பியா? நீ கொண்டு வர பால் பாக்கெட்ல என்ன கலந்துருக்கு, காய்கறியில என்ன கலந்துருக்குன்னு ஒவ்வொன்றுத்தையும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டா பார்க்க முடியும்? உங்க தனிப்பட்ட பிரச்சனைக்கு அனாவசியமா இந்த அபார்ட்மெண்ட் ஜனங்க அத்தனை பேரும் பலியாகணுமா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நடக்காதுன்னா அவங்க அத்தனை பேரும் என்னதானே கேள்வி கேட்பாங்க? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்னதான் புடிச்சு ஜெயில போடுவாங்க. சார், அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது சார். வராதுன்னு உங்களால கேரண்டி தர முடியுமா? முடியாதுல்ல. இதோட உங்க சர்வீஸ் போதும். நான் வேற ஆளை பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க முதல்ல. சார், சார் ப்ளீஸ் சார், இதில் எங்கள் தப்பு எதுவுமே இல்லை. ஒரு தடவை எங்களுக்காக கன்சிடர் பண்ணுங்க. உங்க மேல தப்புன்னு நான் இந்த முடிவு எடுக்கல. இனிமே இங்க இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே இங்க உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க. பூங்குடி, கவலைப்படாத. ஏன் சார், எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படிலாம் நடக்குது? இல்லை பூங்குடி, இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அபார்ட்மெண்ட் வேலையில இருந்து வர அமௌண்ட்டை வச்சுதான் 2 லட்சத்தை சம்பாதிச்சிடலாம், சவாலையும் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சேன். இப்ப அந்த கனவு எல்லாமே கலைஞ்சு போச்சே சார். நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத பூங்குடி. நீ என்ன இந்த அபார்ட்மெண்ட் வேலையை நம்பியா சத்தியம் பண்ண? உன்னை நம்பி தானே பண்ண. பூங்குடி, இங்க பாரு, இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு எவ்வளவுதான் இன்கம் வரணும்னு இருந்திருக்கு, அது வந்துருச்சு. இதுக்கு மேல நமக்கு அங்க வேலை இல்லை. யார் தடுத்தாலும் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். இனி அதே நினைச்சு ஃபீல் பண்ணாம நாம சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியை தேடுவோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா இத நினைச்சுக்கிட்டு என்னால கவலைப்படாம இருக்க முடியல சார். நாம கவலைப்படுறதுனால நம்ம கவலை குறைய போறதோ இல்ல மறைய போறதோ இல்ல பூங்குடி. புரியுது சார். ஆனா நான் மட்டும் சத்தியம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நீங்களும் உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க. எந்த காரணத்துக்காகவும் நீங்க அதுல தோத்துடக்கூடாது சார். நீ தோத்தாலும் நான் தோக்க கூடாதுன்னு நினைக்கிற பாத்தியா? அதான் பூங்குடி, நீ உன்னை எப்படி நான் தோக்க விடுவேன் பூங்குடி? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல நீ. ஒரு இளநியாவது சாப்பிடலாமா? வேணா சார். பிரச்சனைய பத்தி நினைச்சாலே எனக்கு இது பாரு, பிரச்சனையை பத்தி நினைச்சிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடாது. அமைதியா இரு. அபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்ச மாதிரி சீக்கிரமே வேற ஒரு வழி பிறக்கும். சரி வா. அண்ணா, 2 இளநீ கொடுங்கண்ணா.
என்ன ஜீவா சார் ரொம்ப சூடா இருக்கீங்களா? ஒண்ணு பத்தாது 2 இளநீ ஆர்டர் பண்ணி குடிங்க, அப்பதான் சூடு குறையும். ஹலோ, யார் நீ? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன சார் என்னைய தெரியலையா? போன்ல பேசுனதுனால நேர்ல பார்த்தவொடனே என்னை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்றேன். நான் எதுக்கு உங்க கூட போன்ல பேச போறேன்? சரியா போச்சு போங்க. பால் பாக்கெட்ல விஷம் கலந்துருக்குன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே நான் தான் சார். நீயா? உங்களுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல பால் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தவனும் நான் தான். இப்ப நீங்க போட போன பால் பாக்கெட்ல விஷம் உள்ள பால் பாக்கெட்டை வச்சவனும் நான் தான். நீ தான் விஷம் உள்ள பால் பாக்கெட் வச்சியா? எதுக்கு வச்ச? ஒரு கெடா விருந்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க என் வேலையை தட்டி பறிச்சிட்டீங்க. அப்புறம் நீங்க வேலை செய்யறத என்னால எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதான் கொஞ்சம் விளையாட்டு காட்டினேன். என்ன டேய், எங்க மேல கோவம் இருந்தா எங்களை பழி வாங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அப்பாவி மக்கள் குடிக்கிற பால்ல விஷத்தை கலந்துருக்க. அது ஏதாவது சின்ன குழந்தைங்க குடிச்சு உயிர் போயிருந்தா? அதெல்லாம் பார்த்தா இங்க வாழ முடியாது சார். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதும் இல்லாம நான் தான் பண்ண திமிரா சொல்ற. அப்போ நீங்க சம்பாரிச்சு போய்கிட்டு இருப்பீங்க, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? சார் எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, நான் நல்லா இருக்கணும். அதான் இந்த முடிவுல இறங்குனேன். தைரியம் இருந்தா தைரியமா சொல்ற நீ. ஜீவா சார் வேணாம் சார், விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. ஜீவா சார், ஜீவா சார், ஏய், ஏன் சார், ஏன் சார் இப்படி தேவையில்லாம கோவப்படுறீங்க? அவனுக்கு வேலை போனதுக்கு நாம தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கான். அதுக்கு நாமளும் கோவப்பட்டு முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா நமக்கும் அவனுக்கும் என்ன ஜீவா சார் வித்தியாசம்? இல்ல பூங்குடி, இவ்வளவு சும்மா விடக்கூடாது. சார், நீங்க தானே சொன்னீங்க ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்துருச்சுன்னு. விடுங்க சார், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். டேய் டேய் டேய், ஒரே நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன், வா. என்னடா தலை தெறிக்க ஓடி வர? என்னாச்சு? அண்ணா, ஜீவா நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறானா. அண்ணா, அவனை சும்மா விடக்கூடாதுண்ணா. டேய், இந்த மேட்டர் சீக்கிரட்டா செய்ய சொன்னா அவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டு வந்திருக்க. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? பின்ன அவனுக்கு வேலை போயிடுச்சு, உனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. நம்ம டீல் அவ்வளவுதான். இங்க பார், மறுபடியும் அவன் இருக்கிற திசை பக்கம் போன அவன் அடிக்கிறானோ இல்லையோ, நான் உன்னை அடிப்பேன். இல்லண்ணா, ஒரு உதார் விட்டா தானே நமக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா இருக்கும். டேய், உதார் விட்டுறதை விட உஷாரா இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். இங்க பார், இனிமே அவன் பார்வையிலே நீ படக்கூடாது, புரியுதா? சரிண்ணா. போ, ஜாகிரதையா இரு, போ. ஆண்டி, பால் பாக்கெட்ல விஷம் கலந்த விஷயத்த சொல்லாம அவளை மொத்தமா ஜெயிலுக்கே அனுப்பியிருப்பேன். நம்ம ஜீவா மட்டும் அவ கூட போகாம இருந்திருந்தான். என்ன ஜீவா, 2 பேரும் அதுக்குள்ள வந்துட்டீங்க? பூங்கொடி எப்படி சீக்கிரமா வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா? அந்த அபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்களே. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யன்னு சொல்லுவாங்க. நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட் தானே வீட்டுக்கு வருவ. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னன்னு அப்புறம் சொல்றேன், வா பூங்குடி. ஐயோ ஜீவா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் 2 பேர் முகமுமே நல்லா இல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லு ஜீவா. என்ன? ஏய் பூங்குடி, 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 பூங்குடி.